இந்திய போக்குவரத்து துறையில் ரயில்வே துறை பெரும் பங்காற்றி வருகின்றது. உலகில் 4வது பெரிய ரயில் நெட்வொர்க்கை கொண்டுள்ள இந்தியாவில் 7000க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் உள்ளன. இந்திய ரயில் நிலையங்களில் சென்ட்ரல், ஜங்ஷன், ரோடு, ஹால்ட், கண்ட், டெர்மினல் என சிறப்பு பெயர்கள் இருக்கும். அந்த பெயர்கள் ஒவ்வொன்றிற்கும் தனி காரணம் உள்ளது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சென்ட்ரல் ரயில் நிலையம் என்பது மிக முக்கியமான நகரத்தின் மையத்தில் இருக்கும். இங்கு இருந்து நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் ரயில்கள் இயக்கப்படும். எடுத்துக்காட்டு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். ஹால்ட் என்பது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட சிறிய ரயில் நிலையமாகும். இங்கு கட்டமைப்பு, ரயில்வே சிக்னல் போன்ற வசதிகள் அதிகமாக இருக்காது. எடுத்துக்காட்டு மதுரையில் உள்ள வடபழஞ்சி ஹால்ட் ஆகும். 2க்கும் மேற்பட்ட ரயில் பாதைகளின் சந்திப்பு உள்ள ரயில் நிலையங்கள் ஜங்ஷன் அல்லது ரயில்வே சந்திப்பு எனப்படும். இங்கு ஒரே நேரத்தில் ரயில்கள் நுழைவதும் செல்வதுமாக இருக்கும். எடுத்துக்காட்டு திருச்சி ஜங்ஷன். கண்ட் அல்லது கண்டோன்மெண்ட் எனப்படுவது இராணுவ முகாமை குறிக்கும் ஒரு சிறப்பு பெயராகும். இவை பெரும்பாலும் இராணுவ பணிகளுக்காக நிறுவப்பட்டவை ஆகும். உதாரணம் பெங்களூரு ஹண்ட். ரோடு ரயில் நிலையம் மற்ற ரயில் நிலையங்களைப் போல் ஊருக்கு அருகில் இல்லாமல் ஊரை விட்டு சற்று தள்ளி இருக்கும். எடுத்துக்காட்டு கொடைக்கானல் ரோடு ரயில் நிலையம். டெர்மினல் என்றால் முற்றுப்புள்ளி என்று அர்த்தம். ரயில் பாதை முடிவடையும் நிலையத்தை டெர்மினல் என்று அழைப்பர். ரயில்கள் ஸ்டாப் பிளாக்குகளில் நின்றுவிடும். அங்கிருந்து அடுத்த ரயில் நிலையம் இருக்காது. எடுத்துக்காட்டு கொச்சி ஹார்பர் டெர்மினல். Thank you. Subscribe my channel for more useful videos.